சிந்தை என்பது என்ன? ஆவியினுடைய சிந்தை, மாம்சத்தினுடைய சிந்தை, இப்படிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனெக்டட் வித் இன்னர் பீயிங். அதான் அந்த உள்ளம் என்று சொல்லி உள்ள காணப்படுறது குறித்து வார்த்தை சொன்னேன் இல்லையா, இன்னர் மோஸ்ட் பீயிங் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதோடு கூட கனெக்ட் ஆகிறது ஜென்மத்தினுடைய ஜென்ம ஸ்பாவம் அப்படின்னு சொல்றோம், அது மாம்ச சிந்தை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவியினுடைய சிந்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது சிந்தை என்பது, யோசனை என்பது உள்ளத்தோடு கனெக்ட் ஆகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, ஓகே. நம் சிந்தை என்றால் நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிற யோசனைகள், நினைவுகள். நல்லா கவனித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய சிந்தை என்றால் என்ன? அவருடைய சிந்தையை அறிய முடியுமா, உணர்ந்து கொள்ள முடியுமா? அதான் கேள்வி. நம்முடைய சிந்தையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், அப்படிதானே? மாம்ச சிந்தையா, இது ஆவியின் சிந்தையா? உணர்ந்து கொண்டு ஆவியின் சிந்தை இப்படி நமக்கு நடக்கிறதுக்கு முடியும். நான் சொன்னேன், இது உங்களுடைய உள்ளத்தோடு கனெக்ட் ஆகிறதான ஒரு காரியம். இதுவும் கனெக்ட் ஆக முடியும், இதுவும் கனெக்ட் ஆக முடியும். கேர்ஃபுல்லா இருந்து இது எந்த ஸ்பாவத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வகையறுக்க வேண்டும், தெரியும். அதே போல ஆண்டவருடைய சிந்தை நமக்கு தெரியுமா? தேவனுடைய சிந்தையை நம்ம அறிந்து கொள்ள முடியுமா, உணர்ந்து கொள்ள முடியுமா என்பது அடுத்த கேள்வி. ஏன்னா அவருடைய திருவுளத்தை குறித்து பார்க்கிறோம். இப்ப என்னுடைய திருவுளம் என்பதை குறித்து பேச்சே கிடையாது, அதுக்கு பேர் திருவுளம்னே வராது, எனக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் வரும். அப்ப திருவுளம்னா அவருடைய உள்ளம், அவருடைய உள்ளத்திலே காணப்படுற விருப்பம் என்று சொல்லி அர்த்தம். சரி, ஓகே. ரோமர் 11:34 இப்படி பேசுகிறது. ரோமர் 11:34, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? கேள்வி. அப்படின்னா கஷ்டம், யாரும் இல்லை அப்படின்ற போல அது காணப்படுது இல்லையா? 1 கொரிந்தியர் 2:16 இப்படி சொல்கிறது. 1 கொரிந்தியர் 2:16, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? யாரும் கிடையாது. யாருன்னு கேட்கும் போதே அங்க பார்த்தீங்கன்னா கிடையாது யாரும். அவருக்கு ஒருத்தன் போதிக்க முடியுமா? அவருக்கு ஒருத்தன் ஆலோசனை கொடுக்க முடியுமா? அவருக்கு இதெல்லாம் உண்டாக்குறதுக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ண முடியுமா? இல்ல அப்படி ஹெல்ப் பண்ணி தான் அவர் இதெல்லாம் உண்டாக்கணுமா, சிருஷ்டிக்கணுமா என்று சொல்லி ஒரு கேள்வி வந்ததுன்னா தேவையில்லை. அவருக்கு அசிஸ்டன்ட்டும் தேவையில்லை, அதுக்கு அவருக்கு ஊழியக்காரர்களும் தேவையில்லை, எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறதுக்கு. அவர் ஒருவராய் சகாலத்தையும் செய்கிறவர், ஒருவராய் அவர் வானங்களை விரித்தவர், ஒருவராய் பூமியை உண்டாக்கினவர். அப்படிதான் ஒருவராய் நம்மளையும் அவர் சிருஷ்டித்தார். அது நமக்கு புரிய வேண்டும். இப்ப கர்த்தருக்கு போதிக்கத்தக்கது அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஒருத்தனும் இல்லை. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்குதுன்னா அவருடைய சிந்தை என்ன அல்லது அவருடைய விருப்பம் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். என்ன தெரியுமா? அவருடைய திருவுளம் என்ன என்பது நமக்கு தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர்களுக்கு தெரியும் என்று சொல்றான். அவருக்கு போதிக்கத்தக்கதாக அவருக்கு பாரு அவருடைய சிந்தையை அறிந்து அதை வகையறுத்து இது சரியா இருக்கு, சரியா இல்லை, இப்படி என்று சொல்லி அவருக்கு நம்ம போதிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்குள்ள வரும்போது என்ன தெரியுமா தெரியும்? அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய திருவுளம் என்ன, என்னை குறித்து அவருடைய விருப்பம் என்ன என்பது எனக்கு தெரிந்தே ஆகணும். அதை அவர் சொல்லலைன்னா அர்த்தமே கிடையாது. நான் வேற வழியா ஓடிட்டு இருப்பேன், அவர் ஏன் கூட தான் இருப்பாரு, வேற வழியா ஓடிட்டு இருப்பேன். புரிந்து கொள்ளுங்க. அவன் சொல்லுகிறான், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாய் இருக்கிறது. இப்போ உணர்ந்து கொள்வது மாத்திரம் அல்ல, அது உனக்குள் வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2:5 இப்படி பேசுகிறது. பிலிப்பியர் 2:5 எழுதப்பட்டு இருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்படி சொன்னா இருக்கணும் இல்லையா? அறிந்துகள் உன்னை குறித்ததான திருவுளம். அப்பதான் ஆண்டவருடைய திருவுளம் என்னன்னு தெரியணும்னா கிறிஸ்து உனக்குள்ள வரணும். கிறிஸ்து யாருன்னு உனக்கு தெரியணும். அப்பதான் அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியும் இல்லையா? அப்ப சிந்தை இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சரியா?